முதலில் நீங்கள் செல்ல வேண்டிய பாதையை சரியாக திட்டமிடுங்கள். தெளிவான பாதைதான் எளிதான பயணத்திற்கு ஒரே வழி. எந்த தெளிவும் இல்லாத குழப்பங்கள் நிறைந்த பாதை உங்கள் பயணத்தை பாதியிலேயே நிறுத்திவிடும். உங்கள் முன்னேற்ற பாதையில் 1000 தடுமாற்றங்கள் வரலாம், ஆனால் உங்கள் பயணம் என்றும் தடம் மாறாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சின்ன சின்ன தடைகளை கண்டு தடம் மாறிவிட்டால் என்றுமே நீங்கள் வெற்றியை அடைய முடியாது. எல்லாம் என் தலைவிதி என்று சோர்ந்து விட வேண்டாம். விதியை மட்டுமே நம்பிக்கொண்டிருப்பவன் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க மாட்டான். விதியையும் வெல்ல நினைப்பவன்தான் எதையும் சாதித்துக் காட்டுவான். எதையும் முடியாது என்று கைவிடுவதற்கு முன்பு ஒரு முறையாவது அதை முயற்சி செய்து பார்த்து விடுங்கள். முயற்சி இல்லாமல் எந்த வெற்றிகளும் இல்லை. தொடர்ந்து முயற்சித்து தோற்றவர்களும் இல்லை. எதிர்பார்க்கும் போதெல்லாம் எல்லா வாய்ப்புகளும் கிடைத்து விடுவதில்லை. வாய்ப்புகள் கிடைக்கும் போதே அதை சரியாக பயன்படுத்திக் கொண்டு முன்னோக்கி செல்லுங்கள். முந்துகிறவர்களுக்கே இங்கே முதலிடம் கிடைக்கப் பெறும். போட்டிகள் நிறைந்த இன்றைய உலகில் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று எந்த வாய்ப்பையும் தள்ளிவிடாதீர்கள். பிறகு நீங்கள்தான் வாய்ப்பு கிடைக்காமல் தவறவிட்ட வாய்ப்பை நினைத்து தவிப்பீர்கள். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், இங்கு முந்திக் கொள்பவர்களே வெற்றி பெறுகிறார்கள். வாய்ப்புகளை தவற விடுபவர்கள் 1000 தகுதிகளை பெற்றிருந்தாலும் தோல்வியைத்தான் சந்திப்பார்கள். சாதனை புரிய ஆசைப்படுகிறவன் புத்தகங்களோடு இருப்பான். சாதனை புரிந்தவன் அந்த புத்தகத்தில் இருப்பான். நீங்கள் செய்யப்போகும் சாதனைகளால் நீங்களும் மற்றவர்களுக்கு பாதையை தந்தவர்களாக உயர்ந்து விடுவீர்கள். வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். உங்களோடு சேர்ந்து பயணிக்கும் சில கூட்டாளிகள் வழியில் விலகிவிடலாம். ஆனால் உங்கள் சொந்த பயணமும் முக்கியமானது. உங்களோடு பயணிக்கும் எல்லா உறவுகளும் இறுதி வரை உங்களோடு நீடிக்காது என்ற யதார்த்தத்தை உணருங்கள். நீங்கள் தனியாக பயணம் செய்தாலும் உங்கள் சொந்த இலக்குகளை நோக்கி தைரியமாக பயணம் செய்யுங்கள். நாம் எந்த கருத்தை உணர்கிறோம் என்பதல்ல, நாம் பெறுகின்ற கருத்துகளில் எதை ஜீரணிக்கிறோம் என்பதே நமக்கு வலிமையை சேர்க்கிறது. நாம் என்ன சொல்கிறோம் என்பதல்ல, சொல்கின்ற கருத்தை நாம் எவ்வளவு கடைபிடிக்கிறோம் என்பதே நம்மை எல்லோர் மத்தியிலும் ஒரு முன்மாதிரியாக மாற்றுகிறது. உங்களின் நம்பிக்கை ஒரு தொலைநோக்கியை போன்றது. அது தொலைவில் உள்ள நல்ல விஷயங்களை பார்க்க உதவுகிறது. கஷ்டமான நேரங்களில் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள். இன்னும் சிறந்த நாட்கள் உங்கள் வாழ்வில் வரவிருக்கின்றன. இங்கு தவறு செய்து தோற்று போனவர்கள் மிகவும் குறைவுதான். தன் தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு வருகின்ற போது அதை ஏற்றுக்கொண்டு எதையும் எதிர்கொள்ளாமல் இருப்பவர்களே வாழ்க்கையில் தோற்றுவிடுகிறார்கள். செய்த தவறுகளை திருத்திக் கொள்ள வாய்ப்புகள் வந்தால் அதை ஒருபோதும் விட்டு விடாதீர்கள். சில நேரம் வாழ்க்கை நம்மை காயப்படுத்தியும் பார்க்கும். காயப்பட்டால் கலங்கி நிற்காதே. காயங்கள் இன்றி காலம் எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை. எதையும் கற்றுக்கொள்ளாமல் நாம் எதையும் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. உங்களுக்குள் ஓர் ஒளி இருக்கிறது. ஒரு கலங்கரை விளக்கம் போல இருளில் தவிக்கும் மற்றவர்களுக்கு வழிகாட்ட உங்கள் ஒளியை பயன்படுத்துங்கள். உங்கள் கஷ்டங்களிலிருந்து நீங்கள் கற்ற பாடங்கள் மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கலாம். உங்கள் அனுபவங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கஷ்டமான நேரத்தில் ஒருவருக்கு பணத்தையோ பொருளையோ கொடுத்து உதவுவது மட்டும் உதவி அல்ல. தனது அனுபவத்தை கொடுத்து உதவுவதும் ஒரு வகை உதவிதான். ஒரு விதையை போன்றதுதான் உங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கை. அதை கவனமாக வளர்த்தால் அது ஒரு பெரிய மரமாக வளரும். கஷ்டமான நேரங்களில் சிறியதாக இருந்தாலும் நம்பிக்கையை கைவிடாதீர்கள். அது காலப்போக்கில் வலிமையானதாக, அசைக்க முடியாததாக மாறும். உண்மையான பாதுகாப்பு ஒரு கோட்டையை போன்றது. அது வெளிப்புறத்தில் இருந்து கட்டப்படுவதில்லை. அது உங்கள் உள்ளுக்குள் இருந்துதான் கட்டப்படுகிறது. மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக ஏங்காதீர்கள். உங்கள் சொந்த பலத்தில் நம்பிக்கை வையுங்கள். அதுவே உங்களுக்கான உண்மையான பாதுகாப்பு. எந்த தருணத்திலும் உங்கள் மீது நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர்கள். நம் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்க்கை நம் வசமே. உன் மனசாட்சி சொல்வதை கேள். அதுவே உனக்கு சரியான பாதையை காட்டும். வாழ்க்கையில் பெரும்பாலான குழப்பமான சமயங்களில் நம்முடைய உள்மனம்தான் சரியான வழிகாட்டியாக இருக்கும். தோல்வி என்பது முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கத்தின் அறிகுறி.
தோல்விகளை ஒருபோதும் இறுதி என்று நினைக்காமல் புதிய வாய்ப்பாக கருதுவதே முக்கியம். நீ செய்யும் ஒவ்வொரு சிறு முயற்சியும் ஒரு நாள் பெரிய வெற்றியாக மாறும். சிறிய செயல்களின் கூட்டு விளைவு நிச்சயம் மகத்தானதாக மாற்றம் பெறும். உன்னை சுற்றியுள்ள உலகத்தை நேர்மறையாக பார். அப்போதுதான் அதில் உள்ள அழகை நீ உணரத் தொடங்குவாய். வாழ்க்கையின் நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்தினால் தீயவை தானாகவே விலகிவிடும். உன் மீது நம்பிக்கை வை. நீ நினைப்பதை விடவும் நீ மிகவும் வலிமையானவன். நம்முடைய உள்ளார்ந்த வலிமையை நாம் தான் உணர வேண்டும். கவலைப்படுவதை விட்டுவிட்டு செயல்படத் தொடங்கு. உன் பிரச்சனைகள் தானாகவே குறையத் தொடங்கும். செயலூக்கத்துடன் இருப்பதுதான் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை தீர்க்க சிறந்த வழி. உன் லட்சியங்களை உயரமாக வை. நீ கீழே விழுந்தாலும் நட்சத்திரங்களுக்கு இடையே விழுவாய். காண்கின்ற கனவுகள் பெரியதாக இருக்க வேண்டியது மிகவும் முக்கியம். அதுதான் நம்மை நாமே நினைத்து கூட பார்க்காத உயரங்களுக்கு அழைத்துச் செல்லும். மற்றவர்களின் வெற்றியை பார்த்து பொறாமை கொள்ளாதே. உனக்கான நேரம் வரும்போது நீயும் வெல்வாய். ஒவ்வொருவருக்கும் அவரவர் நேரத்தில் அவரவருக்கான உழைப்புக்கு ஏற்ற வெற்றி கிடைத்தே தீரும். உன் தவறுகளில் இருந்து கற்றுக்கொள். அதுவே உன்னை மேலும் புத்திசாலியாக்கும். தவறுகளை ஒருபோதும் வீணாக்காமல் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதே வளர்ச்சிக்கு உதவும். வாழ்க்கை ஒரு உன்னதமான பரிசு. ஒவ்வொரு நாளையும் முழுமையாக வாழுங்கள். ஒவ்வொரு நாளின் மதிப்பையும் உணர்ந்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதில் உறுதியாக இருங்கள். உன் எண்ணங்களே உன் உலகம். நல்ல எண்ணங்களை விதைத்து உனக்கான நல்ல உலகை உருவாக்கு. நம்முடைய சிந்தனைகள்தான் நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்கும் சக்தி கொண்டது. முயற்சி திருவினையாக்கும். தொடர்ந்து முயற்சி செய். வெற்றி உன்னை வந்தடையும். வெற்றிக்கு தளராத மனமும் விடாமுயற்சியுமே முக்கியம். நீ நேசிக்கும் வேலையை விருப்பத்தோடு செய். ஒரு நாள் கூட நீ வேலை செய்ததாக உணரவே மாட்டாய். பிடித்தமான வேலையை செய்யும் போதுதான் ஆனந்தத்தையும் திருப்தியையும் உணர முடியும். உன் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்து. அவை ஒருபோதும் திரும்பி வராது. நாம் பேசும் சொற்கள் வலிமை வாய்ந்தது என்பதையும் அதனால் ஏற்படும் விளைவுகளும் வலிமையானது என்பதையும் உணருங்கள். உன் தோல்விகளை மற்றவர்களுடன் ஒப்பிடாதே. ஒவ்வொருவரின் பயணமும் வேறுபட்டது. ஒவ்வொருவரின் வாழ்க்கை பாதையும் தனித்துவமானது என்பதை உணர்ந்து ஒப்பீடுகளை தவிர்ப்பதே நல்லது. உன் பலவீனங்களை அறிந்து கொள். அவற்றை உன் பலமாக மாற்ற முயற்சி செய். நம்முடைய குறைபாடுகளை உணர்ந்து அவற்றை சரி செய்து முன்னேறுவதே வெற்றிக்கான விரைவான வழி. உங்கள் வாழ்க்கையின் கதாநாயகன் நீங்கள்தான். உங்கள் கதையை நீங்களே எழுதுங்கள். நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். நம்முடைய விருப்பப்படி அதை வடிவமைக்க முடியும் என்பதை உறுதியாக நம்புங்கள். வாழ்வில் மாற்ற முடியாத சூழ்நிலை என்று எதுவும் இல்லை. மாற்றம் ஒன்றே இங்கு மாறாதது. நீங்கள் மாற்ற நினைப்பது அனைத்தும் நிச்சயம் மாறும். மறக்க முடியாத கவலைகள் என்று எதுவும் இல்லை. காலப்போக்கில் அனைத்து கவலைகளும் மறையும். உங்கள் மனம் மகிழ்ச்சியால் நிறையும். தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்று எதுவும் இல்லை. உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். உங்கள் வாழ்க்கை வளமாக மாறும். எல்லாவற்றிற்கும் நேரம் வர வேண்டும். உங்களுக்கான அந்த நேரமும் வரும். நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் காத்திருங்கள். காலம் அனைத்தையும் சரி செய்யும். உங்களுக்கு எது வேண்டுமோ அதை பெறுவீர்கள். நீங்கள் தேடியது உங்களை தேடி வரும். உங்கள் உள்ளமும் இல்லமும் ஒரு நாள் இன்பத்தால் நிரம்பி இருக்கும். நம்பிக்கையோடு இருங்கள். நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இங்கு எதுவும் தாமதமாகிவிடவில்லை. இப்போது துவங்கினால் கூட, இப்படியே துவங்கினால் கூட, நீங்கள் இப்போது இருக்கும் இடத்திலிருந்து துவங்கினால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு நீங்கள் சென்றுவிட முடியும். பல சிகரங்களை தொட்டுவிடவும் முடியும். தன்னம்பிக்கையுடன் கூடிய முயற்சி மட்டும்தான் தற்போது உங்களுக்கு தேவை. தன்னால் முடியாது என்று நினைப்பவன் வெற்றி பெற தவறிவிடுகிறான். தன்னால் முடியும் என்று நம்பிக்கை வைத்து முழு முயற்சியோடு பாடுபடுபவன் மற்றவர்கள் தவறவிட்ட வெற்றியையும் சேர்த்து பெற்றுக் கொள்கிறான். வெறும் திட்டங்கள் உங்களை திறமையான மனிதராக மாற்றிவிடாது. செயல்கள்தான் உங்களை சிறந்தவர்களாக மாற்றும். செயல், அது ஒன்றுதான் இந்த உலகின் மிகச் சிறந்த சொல்.
அன்றன்றைக்கு செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை அன்றே செய்து முடித்து விடுவதுதான் நல்லது. சிறிது தாமதமானாலும் பரவாயில்லை. நீங்கள் தள்ளி போடும் காரியங்களும் நீங்கள் செய்யாமல் தவறவிடும் காரியங்களும் சும்மா இருக்காது. அது உங்களின் சுமையைத்தான் அதிகரித்துவிடும். எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சுமைகள் என்று தோன்றும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் வை. உன்னால் சுமக்க முடியாத சுமைகள் உன் மீது ஒருபோதும் சுமத்தப்படுவதில்லை என்று. எந்த சூழ்நிலையையும் நம்பிக்கையுடன் எதிர்கொள். எதிர்மறையான சூழ்நிலையை நீ எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன் வெற்றிகள் தீர்மானிக்கப்படுகின்றன. தோல்வி அடைந்து விட்டோமே என்று துவண்டு விடாதே. உனது பாதி வெற்றியை நீ அடைந்து விட்டாய் என்பதை நீ பெறுகின்ற தோல்விகளே உறுதி செய்கின்றன என்பதை மறந்தும் விடாதே. அழிவுக்கு 1000 வழிகள் உண்டு, ஆனால் உயர்வுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு, உழைப்பு. எந்த பலனையும் எதிர்பாராமல் உழைப்பதற்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்களுக்கு தேவையான அனைத்து பலன்களையும் பெற்றுக்கொள்வீர்கள். பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொள். பிரச்சனைகளை சந்திக்க பயந்தால் சோர்ந்து விடுவாய். அந்த சோர்வே உன் வாழ்வில் இன்னும் புதிய பிரச்சனைகளை கொண்டு வந்துவிடும். எது முடியும் எது முடியாது என்பதை விடவும் எது வேண்டும் எது சரி என்கிற புரிதலே அவசியமானது. ஏனென்றால் நமது தேவைகளே நமது வாழ்க்கையை நகர்த்திச் செல்லும் உந்து சக்திகள். ஓர் இலக்கை அடைவதற்கு எந்த அளவிற்கு உறுதியாக நம்பிக்கையுடன் முயற்சி செய்கிறோமோ அந்த அளவிற்கு விரைவாக அதை அடைவதற்கான வழிகளும் பிறக்கும். வழிகள் இல்லை என்று நினைத்து உங்கள் முயற்சியை மட்டும் நிறுத்திவிடாதீர்கள். கனவு மட்டுமே கண்டு கொண்டிருப்பது வெறும் கனவாகத்தான் இருக்கும். கனவோடு இணைந்து பயணம் செய்வது மட்டுமே நிஜத்தை அடைய வழிவகுக்கும். ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காமல் இன்றே முடியும் என்று தன்னம்பிக்கையோடு முயற்சி செய். நீ அனுபவிக்கும் வேதனைகளும் உனக்கான வெற்றிகளாக மாறும். அதை செய்யலாமா இதை செய்யலாமா என்று யோசித்துக் கொண்டே இருப்பதை விட எதையாவது ஒன்றை உறுதியாக செய்ய தொடங்குங்கள். நல்ல தொடக்கமே பாதி வேலை முடிந்ததற்கு சமம். உன்னை சுற்றி நிகழும் அனைத்தையும் கவனித்துக் கொண்டே இரு. ஏனென்றால் அதை சுற்றியேதான் உன் வாழ்க்கையே இருக்கிறது. எது ஒன்றையும் அற்பமாக நினைத்து விடாதீர்கள். ஒரு சிறிய தீக்குச்சியின் வலிமைதான் பெரும் இருட்டையே கிழித்தெறிகிறது. அதுபோல உங்களின் சிறிய முயற்சி உங்கள் வாழ்க்கையையே மாற்றக்கூடியதாகவும் அமையலாம். நினைத்ததை முடிக்கும் வரை முயற்சியை மட்டும் கைவிடாதீர்கள். தன்னம்பிக்கையை கொடுக்கும் எண்ணங்களை மட்டும் உன் மனதில் பயிராக்கு. வெற்றியை கொடுக்கும் வழிகளில் மட்டும் உன் உழைப்பை உரமாக்கு. தோல்வியால் சோர்ந்து போகும் தருணங்களை உனக்குள் அவை ஒருபோதும் அனுமதிக்காது. எப்போதும் தூய எண்ணம் கொண்டவர்களாக இருங்கள். ஏனெனில் எண்ணத்தின் பிரதிபலிப்புதான் உங்கள் வாழ்க்கையாக மாறுகிறது. என்னால் முடியுமா என்று சந்தேகப்பட்டு கொண்டே இருக்காமல் என்னால் முடியும் என்று உறுதியாக எதையும் செய்ய தொடங்குங்கள். என்னால் முடியும் என்ற அணுகுமுறைதான் நம்முடைய வாழ்க்கையையே உயர்த்தும். உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் சிந்தனைகளை மட்டும் செயல்களாக மாற்றி வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்குங்கள். விதி என்று நினைத்து எதையும் விட்டுவிடக் கூடாது. தொடர்ந்து போராட வேண்டும். ஏனெனில் விதிவிலக்கு என்றும் ஒன்று உள்ளது. மற்றவர்கள் உன்னால் முடியாது என்று சொல்வதால் முடங்கிவிடக் கூடாது. உன் முயற்சி அனைத்தையும் முடித்துக் காட்டும் வல்லமை கொண்டது என்பதை மறந்துவிடாதே. உங்கள் இலக்குகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை அடைந்து விட்டதைப் போன்று கற்பனை செய்து உங்களை நீங்களே பெருமிதத்துடனும் நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் நடத்திச் செல்லுங்கள். நிச்சயம் உங்கள் இலக்குகளை விரைவில் அடைந்து விடுவீர்கள். உன்னுடைய முயற்சிகள் தோல்வி அடைந்தாலும் துவண்டு விடாதே. உன் விடாமுயற்சி வாழ்க்கைக்கு தேவையான ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுத்து கொண்டேதான் இருக்கும். தோல்வியே வந்தாலும் அதில் கிடைக்கும் அனுபவத்தை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நீங்கள் அடையும் தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் பாடம் கற்றுக்கொள்வதற்காகவே தோல்வி அடைந்து விடாதீர்கள். அந்த தோல்விகளிலிருந்து உங்களால் மீண்டு வரவே முடியாது. நீங்கள் தனித்து விடப்படும் போது எதை பற்றியும் சிந்தித்து தவிக்காதீர்கள். நீங்கள் தனித்து விடப்படும் போதுதான் உங்கள் பலமும் பலவீனமும் உங்களுக்கே தெரிய வரும். வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகளையும் தனித்து எதிர்கொள்ள பழகிக் கொள்ளுங்கள். அது உங்களை நிச்சயம் பலப்படுத்தும். முயற்சியையும் தன்னம்பிக்கையையும் உன் முதல் துணையாக கொண்டு செயல்படும் போது உன்னால் முடியாதது என்று இந்த உலகில் எதுவும் இல்லை.
தனியாக போராட மிகப்பெரிய தைரியம் தேவை. அதற்கு நீ தயாராகிவிட்டால் உனக்கு துணையாக உன் அருகிலேயே வெற்றிகள் உன்னோடு வந்து சேர்ந்து கொள்ளும். நீ செய்வது சரியானதாக இருந்தால் யார் தடுத்தாலும் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இரு. உடனே வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் நிச்சயம் ஒரு நாள் மற்றவர்கள் வியக்கும் அளவிற்கு அங்கீகாரத்துடன் உனக்கு வெற்றிகள் கிடைத்தே தீரும். உன் சந்தேகங்களே உனக்கு மிகப்பெரிய எதிரிகள். உனக்குள் சந்தேகம் வந்துவிட்டால் அது உன் தன்னம்பிக்கையை சிதைத்து உன்னை எந்த முயற்சிகளையும் மேற்கொள்ள விடாமல் செய்துவிடும். எந்த நிலையிலும் தெளிவாக இருங்கள். எந்த குழப்பங்களுக்கும் எந்த சந்தேகங்களுக்கும் கொஞ்சமும் இடம் கொடுத்து விடாதீர்கள். அடுத்தவர்களின் தவறுகளில் இருந்தும் உங்களுக்கு தேவையான வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள். பிறர் செய்யும் தவறுகளையும் கவனியுங்கள். அவர்களை குறை கூறுவதற்காக அல்ல, அதே தவறை நீங்கள் எப்போதும் செய்துவிடாமல் இருப்பதற்காக. ஒரு வெள்ளை காகிதத்தில் நாம் எதை எழுதுகின்றோமோ அதைத்தான் அந்த காகிதம் பிரதிபலிக்கின்றது. அதேபோல் நாம் எண்ணங்களால் எவற்றை எழுதுகின்றோமோ அவற்றையே இந்த பிரபஞ்சம் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது. எனவே நல்லவற்றை மட்டும் சிந்திப்போம், அவற்றை மட்டும் பெற்றுக்கொள்வோம். நீ சிந்துகின்ற ஒவ்வொரு துளி வியர்வையும் உன்னை வெற்றியை நோக்கி நகர்த்தி செல்லும். வியர்வை சிந்தாத மனிதனாலும் மை சிந்தாத பேனாவாலும் எதையுமே சாதிக்க முடியாது. உன் உயர்வுக்காக செயல் புரிவது நல்லது. வெற்றிக்காக சிந்தித்து செயலாற்றுவது சிறந்தது. எப்போதும் உன்னுடைய மனதை உயர்ந்த லட்சியங்களாலும் உயர்ந்த சிந்தனைகளாலும் நிரப்பிவை. அவற்றை ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் முடிவிலும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்து. அந்த செயலே வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை பெற வழிவகுக்கும். இன்பமும் துன்பமும் வானில் தோன்றும் வானவில் போல நிரந்தரமற்றதுதான். எதுவும் இங்கு நிலையானது இல்லை என்பதை மனம் உணர்ந்து கொண்டால் போதும். நாமும் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்ந்து கடந்து விடலாம். வாழ்விலும் தாழ்விலும் உன்னை ஊக்கப்படுத்த ஓர் உறவு உன்னோடு இருந்துவிட்டால் போதும். வாழும் வாழ்க்கையே சிறப்பானதாக மாறிவிடும். மற்றவர்களை கீழே தள்ளிவிடுவதால் நாம் வலிமை அடைவதில்லை. கீழே விழுந்தவர்களை தூக்கி விடும்போதுதான் நாம் வலிமை அடைகிறோம். ஒவ்வொரு நாளையும் திட்டமிட்டு செயல்படு. நாளைய பொழுதை சரியாக திட்டமிடுவதுதான் இன்றைய பொழுதை நீ சரியாக பயன்படுத்தி இருக்கிறாய் என்பதற்கான அடையாளம். இறைவன் நம் வாழ்வில் நிகழ்த்தும் அற்புதங்களை எல்லா நேரங்களிலும் நம்மால் உணர முடிவதில்லை. நமக்கே தெரியாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எத்தனையோ அற்புதங்களை இறைவன் நம் வாழ்வில் நிகழ்த்தி கொண்டேதான் இருக்கிறார். அதை உணர முடியாவிட்டாலும் நன்றி சொல்ல தவறாதீர்கள். இறைவன் நமக்காக அளித்திருக்கும் அனைத்திற்கும் நன்றி சொல்ல வேண்டும் என்றால் நமக்கு இந்த ஒரு பிறவி போதாது. நன்றியுணர்வு மிகுந்தவர்களுக்கு நடப்பவைகள் அனைத்தும் நன்மையாகத்தான் தெரியும். நன்றியுணர்வு என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நேர்மறை ஆற்றலை தரக்கூடியது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வெற்றி அடைந்து விட்டால் தங்களது நற்செயல்களை கண்டு உங்களோடு வந்து சேர்ந்து கொள்ளும் நபர்கள் தோல்வி அடைந்து விட்டால் பல குறைகளை கூறி விலகிச் செல்லவும் நேரிடலாம். ஆகவே வெற்றியின் பாராட்டுதலை பார்த்து பெருமிதம் கொள்ளவும் வேண்டாம். தோல்வியின் நிந்தனையை கண்டு துவண்டு விடவும் வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் அதற்கெல்லாம் கவலை கொள்ளாமல் எப்போதும் உங்கள் குறிக்கோளில் மட்டும் குறியாக இருங்கள். மற்றவர்களை பற்றி பேசியே காலம் கடத்தாதீர்கள். காலம் கடந்தும் மற்றவர்கள் உங்களை பற்றி பேசும்படி வாழ்ந்து காட்டுங்கள். உங்களால் பறக்க முடியவில்லை என்றால் ஓட ஆரம்பியுங்கள். ஓட முடியவில்லை என்றால் நடந்து செல்லுங்கள். நடக்கவும் முடியவில்லை என்றால் ஊர்ந்து செல்லுங்கள். எந்த சூழலிலும் அடுத்த கட்ட நகர்வுகளை மட்டும் நிறுத்திவிடாதீர்கள். வாழ்க்கை உங்களை ஒரே இடத்தில் புதைத்துவிடும். உனக்காக வாய்ப்புகளை யாராவது உருவாக்கி தருவார்கள் என்று எதிர்பார்க்காதே. 1000 பேர் உனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அந்த வாய்ப்பை வெற்றியாக மாற்ற முழு மனதோடு நீ நினைத்தாலும் நீ உழைத்தாலும் மட்டும்தான் முடியும். வாழ்க்கையில் நமக்கு மட்டும் வாய்ப்புகளே வருவதில்லையே என்று வருத்தப்பட்டே பாதி வாழ்க்கையை தொலைத்து விடுகிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால் கிடைக்கின்ற வாய்ப்புகளை நாம் தான் சரியாக பயன்படுத்திக் கொள்ளாமல் தவற விடுகிறோம். இன்னும் சொல்ல போனால் நாம் தவறவிட்டது நமக்கான வாய்ப்புகள் தான் என்பதை கூட நாம் தெரிந்து கொள்ளாமலே இருக்கிறோம் என்பதுதான் உண்மை.
உன் முயற்சிகளை வீழ்த்தி உன்னை வெல்லும் தகுதி தோல்விக்கே இருக்கும்போது அந்த தோல்வியை வெல்லும் தகுதி உனக்கு இல்லாமல் போய்விடாது. எத்தனை தோல்விகள் உன்னை வட்டமிட்டாலும் நீ திட்டமிட்டு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. எல்லா தோல்விகளும் உன் முயற்சியைக் கண்டு ஒரு நாள் அதுவே உன்னை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும். சின்ன சின்ன தோல்விகளை கண்டு துவண்டு போய் அவ்வளவுதான் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்துவிட வேண்டாம். ஒன்றின் இறுதி இன்னொன்றின் துவக்கம் என்பதை நினைவில் வைத்து உங்களின் அடுத்த முயற்சியையும் பயிற்சியையும் துவங்குங்கள். வெற்றி உங்களுக்கு வசப்படாமல் போகாது. ஒவ்வொருவரும் வாழும் சூழல் மற்றும் அவர்கள் வாழும் வாழ்க்கைதான் அவரவர்களின் அடையாளத்தை நிர்ணயிக்கிறது. எப்படிப்பட்ட சூழலிலும் அனைத்தையும் கட்டுப்படுத்திக் கொள்ளும் திறன் உள்ளவர்கள் இயல்பாகவே வாழ்வில் அனைத்திலும் வெற்றி அடைந்து விடுகிறார்கள். சில நேரங்களில் யதார்த்தம் என்பது நம்மால் கையாள முடியாத கைப்பந்தாக மாறிவிடுகிறது. இது நம் எல்லோருக்கும் ஏற்படும் ஒன்றுதான். ஆனால் வேறு வேறு கோணங்களில். ஜெயிக்க முடியாமல் போகின்றவர்களின் போராட்டங்களையும் யாரும் புறந்தள்ளிவிட முடியாது. நல்லது கெட்டது என்ற பாகுபாடு இல்லாமல் சில சம்பவங்களை பார்க்கும்போது சில நேரம் நமது எதிர்பார்ப்புகள் நம் வாழ்க்கையை விட பெரியதாக மாறிவிடுகிறது. ஆனால் அதற்கான உழைப்பை மட்டும் நாம் பெரிதுபடுத்தாமல் விட்டுவிடுகிறோம். அதுதான் பல நேரங்களில் நமது தோல்விக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. உங்கள் வாழ்க்கை பயணம் மெதுவாக சென்று கொண்டிருப்பதைப் போல் உணர்ந்தால் அதற்காக நீங்கள் வருந்த வேண்டாம். தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல்வது ஒன்றும் யாருக்கும் எந்த பாதிப்பையும் தரப்போவதில்லை. மாறாக அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரப்போகிறது. நீங்கள் நம்பினால் நம்புங்கள், நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு மாயாஜால உலகம். அந்த மாயாஜாலம் வேறு ஒன்றும் இல்லை. நாம் மற்றவர்களுக்கு உண்மையிலேயே நல்லது செய்தால் நமக்கு இக்கட்டான சூழல்கள் வரும்போது அந்த சூழல்களில் இருந்து விடுபட நமக்கு சாதகமான ஒரு சந்தர்ப்பம் நிச்சயம் கிடைக்கும். ஆனால் நாம் தான் அதை சரியாக கண்டுபிடித்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு பிரச்சனைகளையும் எதிர்கொண்டால்தான் என்ன முடிவு கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்ளவே முடியும். பிரச்சனைகளை எதிர்கொள்ளாமல் தவிர்த்து விட்டாலோ தப்பிக்க நினைத்தாலோ நமக்கு எந்த அனுபவங்களும் கிடைக்காமலே போய்விடும். வாழ்வில் எதையும் யாரையும் எதிர்கொள்ளவே முடியாமல் பயந்து பயந்தே வாழ்க்கையை வாழ வேண்டியதாகிவிடும். இழப்புகள் வந்தால் இடிந்து போய் உட்கார்ந்து விடாதீர்கள். ஏதோ ஒன்றை இழப்பதன் மூலம் அதைவிட பெரியதாக ஏதோ ஒன்றை பெறப்போகிறோம் என்று சமாதானம் அடைந்து கொள்ளுங்கள். அப்போதுதான் இழப்பு இலகுவாகி புதிய நம்பிக்கை துளிர்விட ஆரம்பிக்கும். அந்த நம்பிக்கை நிச்சயம் நீங்கள் இழந்த அனைத்தையும் உங்களுக்கு மீட்டுத் தரும். வாழ்க்கையில் பல சமயங்களில் நாம் தேடும் கேள்விகளுக்கான பதில் நமக்கு சரியான நேரத்தில் கிடைப்பதில்லை. சில பேர் அவற்றை அறிந்து கொள்ளாமல் சில பிரச்சனைகளில் சிக்கிவிடுகிறார்கள். எல்லாம் தெரிந்திருந்தாலும் பல பேர் ஆசையாலும் பேராசையாலும் மாட்டிக்கொள்கிறார்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு வெளியில் இல்லை, நம்மிடம்தான் இருக்கிறது. அதுவும் நமக்குள் தான் இருக்கிறது. நீங்கள் மிகப்பெரிய இருட்டில் இருக்கிறீர்கள். வெளிச்சத்திற்கு வந்து விடுங்கள். அந்த வெளிச்சமும் உங்களுக்குள் தான் இருக்கிறது. உங்களால் முடியாதது என்று எதுவும் இல்லை. ஈரம் இருக்கும் வரை மரத்தில் இலைகள் உதிர்வதில்லை. நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்வில் நாம் தோற்பதே இல்லை. வாய்ப்புகள் நமக்கு அருகாமையில் வரும்போது அதை பற்றி கொள்ளாமல் தவற விடுபவன் அடுத்த வாய்ப்பை சந்திக்காமலே போக நேரிடலாம். ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் அளவும் பொறுமையோடு காத்து கிடக்கும் கொக்கு தனக்கான வாய்ப்பை தவற விடுவதே இல்லை. நீங்களும் காத்திருங்கள், கவனமாக இருங்கள். வலிகளை தாங்கும் பொறுமையும் அதை கடந்து செல்ல முகத்தில் எப்போதும் சிறு புன்னகையும் இருந்தாலே போதும். எதுவுமே பெரியதாக தோன்றாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரை இழந்த எல்லாமே ஒரு நாள் நிச்சயம் உன் காலடியை வந்தடையும். அதற்கு நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், எந்த சூழலிலும் உன் நம்பிக்கையை நீ இழக்காமல் இருக்க வேண்டியதுதான். அனைத்து வளங்களையும் நலன்களையும் வாரி வாரி வழங்கும் தகுதி இந்த பிரபஞ்சம் ஒன்றுக்கு மட்டுமே உண்டு. அவை அனைத்தையும் பெற்றுக்கொள்ளும் தகுதி நமது நேர்மறை எண்ணங்களுக்கும் நமது நன்றி உணர்வுகளுக்கும் மட்டுமே உண்டு. எது வந்தாலும் கலங்காதீர்கள். நமது எண்ணங்கள் நன்றாக இருந்தால் நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நன்றாகவே அமையும்.
குழப்பமாக இருக்கும்போது சற்றே யோசித்து நிதானமாக முடிவுகளை எடுக்க வேண்டும். எது எப்படி இருந்தாலும் நீங்கள் முடிவு எடுத்தே தீர வேண்டும். முடிவுகளை எடுக்காமலேயே தாமதித்தால் பல நேரங்களில் அதுவே பெரிய தவறுகளாக மாறி நம்மை பெரிய அளவில் பாதித்துவிடும். சரியான முடிவுகள் எடுக்க வேண்டுமெனில் ஒரே மாதிரியாக சிந்திப்பதை விட்டுவிட்டு கொஞ்சம் மாறுபட்ட கோணத்தில் வித்தியாசமாக சிந்தித்தால் மிகச் சிறந்த சரியான முடிவுகளை நம்மால் எடுக்க முடியும். வெற்றியை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் வெற்றி என்பது இறுதியானதும் அல்ல, தோல்வி என்பது அபாயகரமானதும் அல்ல. எது வந்தாலும் தைரியமாக தொடர்ந்து சென்று கொண்டே இருப்பதுதான் முக்கியமானது. உங்கள் எண்ணங்கள் தீவிரமாக இருந்தால், உங்கள் மனம் உறுதியாக இருந்தால், அந்த செயலே உங்கள் வாழ்விற்கு தேவையான அனைத்து வரங்களையும் அள்ளி கொடுக்கும் கற்பக விருட்சமாக செயல்படும். உங்கள் எண்ணங்களை எப்போதும் நேர்மறையாக வைத்திருங்கள். எண்ணங்களில் எப்போதும் உங்கள் இலக்குகளை மட்டுமே நிரப்பி வைத்திருங்கள். உங்களின் கடின முயற்சியை தாண்டியும் ஏதோ ஒன்று உங்களை வெற்றி பெற விடாமல் தடுக்கிறது என்றால் அது இறைவனின் விருப்பம் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். சில நேரங்களில் சில முடிவுகள் நம் புதிய வாழ்வின் தொடக்கமாக கூட இருக்கலாம். நீங்கள் சந்திக்கும் பின்னடைவுகளும் உங்களை முன்னோக்கி அழைத்துச் செல்வதற்காகத்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் நடக்க இருப்பது நல்லதாகவே நடக்கும் என்று உறுதியாக நம்புங்கள். எது நடந்தாலும் நடந்த பின் நடந்த எல்லாமே நம் நல்லதுக்காகத்தான் என்பதை நம்புங்கள். இந்த அணுகுமுறைதான் உங்களை அடுத்ததை நோக்கி பயணிக்க வைக்கும். இல்லை என்றால் அங்கேயே நின்று அழுது கொண்டு வாழ்க்கையே அழிந்து போக வைத்துவிடும். உங்களுடைய இப்போதைய நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. உங்களுடைய உறுதியான எண்ணங்களால் எதிர்காலத்தை சிறப்பாக வடிவமைத்து அதை பின்தொடர்ந்து உங்கள் முயற்சிகளை கொடுத்து கொண்டே இருங்கள். வாழ்க்கை நிச்சயம் நீங்கள் நினைத்தபடி மாறும். உன் வாழ்க்கை நேர்மையாய் இருந்தால் நீ யாருக்கும் பயப்படவும் தேவையில்லை, யாருக்கும் பணிந்து செல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. நேர்மையை மட்டும் எப்போதும் தவறவிடாதே. நீ நேர்மையை தவறவிடாமல் பார்த்து கொண்டால் அந்த நேர்மையே உன்னை தவறவிடாமல் பார்த்து கொள்ளும். வெற்றி பெறும் நேரத்தை விட மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் வாழும் நேரமே நாம் பெறும் மிகப்பெரிய வெற்றி. நீங்கள் உங்கள் வெற்றியை அடைவது உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ, நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டியது அதைவிட முக்கியம். நம்முடைய முயற்சி வெற்றி அடைந்தால் அது நம் உண்மையான உழைப்புக்கு கிடைத்த ஆதாயம். தோல்வி அடைந்தால் அது நம் முயற்சிக்கு கிடைத்த அனுபவம். வாழ்க்கை உங்களுக்கு எதையும் கொடுக்காமல் ஏமாற்றி விடாது. பெற்றது எதுவாக இருந்தாலும் அதே இடத்தில் நின்று விடாதீர்கள். கொடுத்ததை எடுத்துக்கொண்டு அடுத்ததை நோக்கி நகருங்கள். உங்கள் இன்றைய நிலையை வைத்து நாளைய பொழுதும் இப்படியேதான் இருக்கும் என்று நிர்ணயித்து விடாதீர்கள். படைத்தவன் மனது வைத்தால் உங்கள் வாழ்வை சிறப்பாக மாற்ற ஒரு நொடி போதும். நம்பிக்கையுடன் இருங்கள். ஒரு நாள் அனைத்தும் நீங்கள் விரும்பியபடி மாறும். அந்த ஒரு நாள் இன்று அல்லது நாளையாக கூட இருக்கலாம். உங்கள் வாழ்வில் நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றங்கள் விரைவில் நிகழும். நீங்கள் எப்போதும் மிகச் சிறப்பாக வாழ்வீர்கள். ஒரு நதி தான் செல்லும் வழியில் ஏதேனும் தடைகள் வந்துவிட்டால் தன்னை மாற்றிக்கொண்டு ஓடிக்கொண்டே இருக்குமே தவிர அதே இடத்தில் நின்று கொண்டு யாரையும் குறை சொல்லி புலம்பிக் கொண்டிருக்காது. ஓடும் நதியைப் போல் வாழ்வில் என்ன நடந்தாலும் முடிந்தவரை நகர்ந்து கொண்டே இருங்கள். வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு உண்மையாக இறைவனிடம் சரணடைந்து விட்டால் அழகிய நதியைப் போல் உங்கள் வாழ்க்கையும் நகர்ந்து சென்று கொண்டே இருக்கும். பேராற்றலிடம் முழுமையாக சரணடைந்து விடுங்கள். உங்கள் வாழ்க்கை செழிக்கும். அற்புதங்கள் நிகழும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மிகச் சிறப்பானதாக அமையும். கஷ்டமே இல்லாதவன்தான் வருகின்ற கஷ்டங்களை பார்த்து பயப்பட வேண்டும். கஷ்டத்திலேயே வாழ்ந்து கஷ்டங்களை கடந்து வந்த நீங்கள் எதை கண்டும் இனி பயப்பட வேண்டியதில்லை. வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து வந்து விட்டீர்கள். இனி வரப்போவதெல்லாம் உங்களுக்கு ஒரு கஷ்டமே இல்லை. சாதனை புரிய ஆசைப்படுகிறவன் புத்தகங்களோடு இருப்பான். சாதனை புரிந்தவன் புத்தகத்தில் இருப்பான். வெற்றியாளர்களின் சாதனைகளை படியுங்கள். நாளைய சாதனையாளராக மாறுங்கள். எல்லாம் இழந்த பிறகும் எவனிடம் நம்பிக்கை மிச்சம் இருக்கிறதோ அவனே வெற்றிக்கு தகுதியானவன்.
தோல்விகளை ஏற்றுக்கொள்ள ஒருபோதும் தயங்காதே. தோல்விகளிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வெற்றிக்கான பாடங்கள் நிறையவே இருக்கிறது. எதையுமே கற்றுக்கொள்வதற்காக வெட்கப்படாதீர்கள். இல்லையென்றால் என்றேனும் ஒரு நாள் தெரியவில்லை என்பதற்காக அவமானப்பட நேரிடும். தனிமையில் நீ எதை செய்ய துடிக்கிறாயோ அதுவாகவே நீ மாறிவிடுவாய். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, உன் தனிமையின் மீது தனி கவனம் செலுத்து. வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளுக்கும் நிச்சயம் தீர்வு உண்டு. அதை முயற்சி செய்து தேடி கண்டுபிடிப்பவன் வெற்றி பெறுகிறான். முயற்சியின்றி சோம்பலாய் இருப்பவன் தொடர் தோல்விகளில் சிக்கி சிதைந்து விடுகிறான். வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற கஷ்டங்கள் வலிமையானதுதான். அதைவிட வலிமையானது நீ உன்மீது வைத்திருக்கும் நம்பிக்கை. தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவர்களுக்கு இந்த உலகில் முடிக்க முடியாத செயல்கள் என்று எதுவுமே இல்லை. வாய்ப்புகள் தவறிவிட்டால் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று வருத்தப்படாதீர்கள். ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி வேறு ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீ தேடிக்கொண்டிருப்பது அடுத்த தெருவின் கடைசியில் கூட இருக்கலாம். நீ தேடுவதை நடுத்தெருவில் மட்டும் நிறுத்திவிடாதே. தேடுதல் உள்ளவர்களிடம் வெற்றிகளே தேடி வரும். தேடுதல் இல்லாதவர்களை வெற்றிகள் தேடுவதே இல்லை. கடவுள் எல்லோருக்கும் சமமாக வழங்கிய பொதுவான செல்வம்தான் நேரம். நேரத்தை வீணாக செலவழிப்பவன் ஏழையாகிறான். நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறவன் செல்வந்தனாகிறான். நடக்க மட்டுமே தெரிந்த நீ உயர பறக்க வேண்டும் என்று நினைப்பது தவறல்ல. உடனே பறக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் தவறு. வானில் பறக்க வலிமையான சிறகுகள் இருந்தால் மட்டும் போதாது. அதற்கான பயிற்சியும் முயற்சியும் இல்லை என்றால் எல்லாம் இருந்தும் ஒரு பயனும் இல்லை. காலமும் நேரமும் கூடி வரும்போது எதிர்பார்த்ததும் நடக்கலாம், எதிர்பாராததும் நடக்கலாம். அது காலத்தின் கட்டாயம். எது நடக்குமோ அது நடந்தே தீரும். அனைத்தையும் கடந்து செல்லும் மன உறுதியை மட்டும் விட்டு விடாதீர்கள். என்னால் முடியும் என்பதை உரக்கச் சொல். நீ செய்யும் செயல்கள் அனைத்திலும் துணிவும் தெளிவும் பிறக்கும். நம்மால் முடியுமா என்று மனம் தளராமல் முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அதுவே உங்களுக்கு வெற்றி அடைவதற்கான வலிமையை பெற்றுத்தரும். அடுத்தவன் 1000 சொல்வான், அது அவனுக்கு பொழுதுபோக்கு. ஆனால் நீ எடுக்கும் அனைத்து முடிவுகளும் உன்னுடையதாக இருக்க வேண்டும். ஏனெனில் இது உன் வாழ்க்கை. நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். நீர் உயர உயர உயர்ந்து கொண்டே இருக்கும் தாமரையைப் போல் உன்னிடம் இருக்கும் உயர்ந்த எண்ணங்கள் வாழ்வில் உன்னை உயர்த்தி கொண்டே இருக்கும். எதற்காகவும் கலங்காதீர்கள். இறைவன் தனக்கு பிடித்தவர்களுக்கே அதிக பொறுப்புகளை கொடுத்து அதன் பொருட்டு சோதனைகளை ஏற்படுத்தி வாழ்க்கைக்கு தேவையான பக்குவத்தையும் நிதானத்தையும் பரிசளிக்க விரும்புகிறார். முதல் முறை விழுந்துவிட்டோம் என்று பயந்திருந்தால் மிதிவண்டி ஓட்டக்கூட பழகி இருக்க முடியாது. வாழ்க்கையும் அதுபோலத்தான். விழுந்தால் விழுந்த இடத்திலேயே புதைந்து விடாமல் எழுந்து ஓடுங்கள். செய்ய நினைப்பதை இன்றே செய்யத் தொடங்குங்கள். ஏனென்றால் இன்று உங்களுடையதாக இருக்கும் ஒரு யோசனை நாளை வேறு ஒருவருக்கு சொந்தமாகி போகலாம். நமக்கு விடுக்கப்படும் சவால்களுக்காக எப்போதுமே நாம் சந்தோஷப்பட வேண்டும். ஏனெனில் அந்த சவால்கள்தான் நமக்குள் ஒளிந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொண்டு வருகின்றன. பயந்தவனுக்கு வழிகள் நிறைந்தது வாழ்க்கை. துணிந்தவனுக்கோ பல வழிகள் நிறைந்தது இந்த வாழ்க்கை. விதி 1000 கதவுகளை மூடினாலும் உன் முயற்சி சிறிய ஜன்னலையாவது திறந்து வைக்கும். முயற்சி செய்கிறவர்கள் ஒரு நாளும் தோற்றதாக சரித்திரமில்லை. ஒரு வருடம் என்பது 365 நாட்கள் கொண்டதல்ல, 365 வாய்ப்புகளை கொண்டது. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொண்டு வெற்றிகளை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் மனதுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை தைரியமாக செய்யுங்கள். எதை செய்தால் உங்கள் தூக்கம் தொலைந்து விடுகிறதோ அதை மீண்டும் தொட்டுக்கூட பார்க்காதீர்கள்.
வாழ்க்கையே முடிந்துவிட்டது, இனி எல்லாமே அவ்வளவுதான் என்று ஒருபோதும் நினைத்து விடாதே. இங்கு எல்லா முடிவுகளும் அடுத்தடுத்து நல்லது நடப்பதற்கான ஒரு தொடக்கம்தான் என்பதை நினைவில் வை. எல்லாவற்றிற்கும் நேரம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்காதே. உனது பின்னடைவே உனக்கு நேரம் இல்லை என்ற எண்ணம்தான். கடினமான சோதனைகள் வந்தால் கலங்கி விடாதீர்கள். சோதனை எந்த அளவுக்கு கடினமாக இருக்கிறதோ அதற்குரிய கூலியும் அதே போன்று அதிகமாகத்தான் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உனக்கான வாய்ப்புகளை ஒருபோதும் தவறவிடாதே. வாழ்க்கையில் எப்போதுமே உனக்கான இடத்தை யாரும் பிடிப்பதில்லை, நீதான் அதை தவறவிடுகிறாய். தவறவிட்ட வாய்ப்பை விட அதிக மதிப்புடைய விஷயம் இந்த உலகில் வேறு எதுவும் இருக்க முடியாது. எப்போதுமே அடுத்து என்ன நடக்குமோ என்று பயந்து கொண்டே இருக்காதே. என்ன நடந்தாலும் சமாளித்து வெற்றி பெறலாம் என்று துணிவுடன் அனைத்தையும் எதிர்கொள். வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் பிரம்மாண்டமான கொண்டாட்டம் நிறைந்தது என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் உண்மையிலேயே நீங்கள் ஒரு வெற்றிகரமான மனிதர்தான். மனதில் வாழ வேண்டும் என்ற வைராகியம் வேரூன்றி இருந்தால் நீங்கள் எங்கே இருந்தாலும் எப்படியாவது முட்டி மோதி சிறப்பாக வாழ்ந்து காட்டி விடுவீர்கள். வெற்றியாளர்கள் எப்போதும் தொடர்ந்து வெற்றி வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு காரணம் தொடர்ந்து வெற்றியாளர்கள் உருவாகிக் கொண்டே இருப்பதுதான். அவர்களுடைய எண்ணங்கள், செயல்கள் அனைத்தும் வெற்றியை தவிர வேறு எதை பற்றியும் சிந்திப்பதும் இல்லை, செயல்படுவதும் இல்லை. எனவே நீங்களும் தொடர்ந்து உங்களுடைய வெற்றி வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொண்டே இருங்கள். சக்தி வாய்ந்தவர்கள் எப்போதும் அமைதியில் நிலைத்திருப்பார்கள். அவர்களின் வளர்ச்சியை யாரும் பாராட்ட வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் தானாகவே தன்னை குணப்படுத்திக் கொள்ளும் செயல்முறையை யாராலும் அறிய முடியாது. எந்த சூழ்நிலையிலும் இறைவன் நம்மை கைவிட மாட்டார் என்று நம்புவதற்கு கூட ஒரு தைரியம் வேண்டும். அந்த தைரியம் இருப்பவர்கள் வாழ்வில் சோர்ந்து போவதே இல்லை. தோல்விகள் அவர்களை தொடர்ந்து கொண்டும் இருப்பதில்லை. வாழ்க்கையில் தோல்விகள் வந்தால் தோற்ற இடத்திலேயே துவண்டு விழுந்து விடாதே. துள்ளி எழுந்து மறுபடியும் போராடு. கேவலம் ஒரு தோல்வியால் நம்மை ஜெயிக்க முடியும் போது நம்மால் தோல்வியை ஜெயிக்க முடியாமல் போய்விடாது.